சற்றுமுன் வெளியான தகவல். நாடு முழுக்க அரசு ஊழியர்களுக்கு அதிர்ச்சி. மத்திய அரசு கொடுத்த பெரிய முடிவு. அதை என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தை மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ளது. இந்த பென்ஷன் திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வரும் என்று மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்து உள்ளது. இதற்கு இடையே ஓய்வு பெறும் வயது உயர்த்தப்படுமா என்ற கேள்வி நிலவி வந்தது. இந்த கேள்விக்கு தற்போது மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. அதன்படி ஓய்வு பெறும் வயது மாற்றி அமைக்கப்பட்டது. தற்போது பணிகளை பொறுத்து 58 முதல் 60 வயது வரை பணியாளர்களுக்கு ஓய்வு வழங்கப்படுகிறது. இந்த பணி ஓய்வு மாற்றி அமைக்கப்படாது. இதே வயது தொடரும் என்று நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் அளித்துள்ளது. ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டத்தில் வயது மாற்றப்படாது என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது. இந்த பென்ஷன் திட்டத்தின் கீழ் யாருக்கு எவ்வளவு பென்ஷன் கிடைக்கும் என்று பார்க்கலாம். நடைமுறையில் இருக்கும் புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். அதை மத்திய அரசு பல இடங்களில் முதலீடு செய்யும். இறுதியில் அந்த முதலீடு கார்ப்பரேஷன் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் 50% என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது. இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் 38% என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம். இப்படிப்பட்ட நிலையில்தான் தற்போது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு யுபிஎஸ் மத்திய அரசு சனிக்கிழமை ஒப்புதல் அளித்துள்ளது. யுபிஎஸ் திட்டத்தின் கீழ் அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறுவதற்கு முந்தைய 12 மாதங்களிலிருந்து சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள் என்று முடிவெடுக்கப்பட்டு உள்ளது. அடிப்படை ஊதியத்தில் 50%த்திற்கு சமமான இந்த முழு ஓய்வூதியத்திற்கு தகுதி பெற ஊழியர்கள் குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியை முடித்திருக்க வேண்டும். பென்ஷன் எடுத்துக்காட்டு. அதாவது இப்போது ஒரு ஊழியரின் அடிப்படை ஊதியம் 50,000 என்று வைத்துக்கொள்வோம். அவருக்கு 25,000 ரூபாய் பென்ஷனாக வழங்கப்படும். ஆனால் அது மட்டுமல்ல, கூடுதலாக பென்ஷனுடன் கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்படும். அதாவது தற்போது உள்ள 50% அகவிலைப்படி என்பது அடிப்படை ஊதியத்தில் பாதி ஆகும். அதாவது 25,000. எனவே மொத்தமாக 50,000 ரூபாய் மொத்தமாக அரசு ஊழியருக்கு பென்ஷனாக வழங்கப்படும். இதை அடிப்படையாக வைத்து மற்ற வருமானத்திற்கு கணக்கிடலாம். எப்போது தொடங்கும்? அதாவது அடுத்த நிதியாண்டிலிருந்து தேசிய ஓய்வூதிய திட்ட சந்தாதாரர்கள் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியத்தை வழங்கும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கு யுபிஎஸ் மாறுவதற்கான ஆப்ஷன் வழங்கப்படும். புதிய ஓய்வூதியம் யுபிஏ 2இல் ஒன்றை அவர்கள் தேர்வு செய்யலாம். யுபிஎஸ் ஓய்வூதிய திட்டத்தில் புதிய ஓய்வூதிய திட்டத்தை விட அதிக பென்ஷன் கிடைக்கும். ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்திற்கும் தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கும் உள்ள
வித்தியாசம். அதாவது ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஓய்வு பெற்றவர்கள் குறைஞ்சபட்சம் 25 ஆண்டுகள் பணியை முடித்திருந்தால் கடைசி 12 மாத சேவையின் சராசரி அடிப்படை ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக பெறுவார்கள். 10 முதல் 25 ஆண்டுகள் பணிபுரிபவர்களுக்கு அவர்களின் பணிக்காலத்திற்கு ஏற்றவாறு ஓய்வூதியம் வழங்கப்படும். இந்த புதிய திட்டம் ஏப்ரல் 1, 2025 முதல் அமலுக்கு வரும். மார்ச் 31, 2025க்குள் ஓய்வு பெற்றவர்களுக்கு இந்த திட்டத்தின் பலன்கள் பொருந்தும். தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் 10% பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் 14% பங்களிக்க வேண்டும். இறுதியில் அந்த முதலீட்டு கார்ப்பரேஷன் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும். ஏப்ரல் 1, 2004 பிறகு பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்களுக்கு என்பிஎஸ் பொருந்தும். அதுவே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் பணிபுரியும் ஊழியர்களுக்கு, குறிப்பாக குறைந்த ஊதிய விகிதத்தில் உள்ளவர்களுக்கு அடிப்படை நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குறைந்தபட்சம் 10,000 மாத ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பிங்க் ஆட்டோ திட்டத்திற்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். அதாவது காவல்துறையின் அவசர கால நடவடிக்கையாக இந்த ஆட்டோக்களில் காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கும். தமிழ்நாடு அரசு பெண்கள் பாதுகாப்பு மற்றும் மகளிருக்கு அதிகாரம் அளித்தலுக்கான பல முன்னெடுப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அதன் ஒரு பகுதியாக பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் முற்றிலும் பெண்களே இயக்கும் இளஞ்சிவப்பு நிறத்திலான பிங்க் நிற ஆட்டோக்கள் வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்களுக்கும் இதன் மூலம் தொழில் வாய்ப்பு ஏற்படும். காவல்துறையின் அவசர கால நடவடிக்கையாக இந்த ஆட்டோக்களில் காவல்துறை உதவி எண்களுடன் இணைக்கப்பட்ட ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கும். அதன்படி முதல் கட்டமாக சென்னையில் 250 பிங்க் ஆட்டோக்கள் வழங்கும் திட்டத்தை கடந்த சர்வதேச மகளிர் தினத்தன்று முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பிங்க் ஆட்டோக்கள் 2வது கட்டமாக வழங்கப்பட உள்ளது. இதற்காக பகுதியான 250 பயனாளிகளிடம் இருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட உள்ளன. எனவே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற ஏப்ரல் 6ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்களை சென்னை மாவட்ட சமூக நல அலுவலகம், 8வது தளம், சங்காரவேலர் மகளிர் மாளிகை, சென்னை 600001 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். இதற்கு பெண்கள் மட்டும் விண்ணப்பிக்கலாம். கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். 20 வயது முதல் 45 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். சென்னையில் குடியிருக்க வேண்டும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.